பூஜை சாமான்களில் முக்கியமான பொருள் பன்னீர். முன்காலத்தில் பொன், வெள்ளியில் பன்னீர் சொம்பு இருக்கும். திருமணத்திற்கு கொடுப்பார்கள். அதை பீரோவில் வைத்து விட்டுடுவோம். மிகவும் தவறு. சுத்தமான பன்னீர் வாங்கி பச்சை கற்பூரம் போட்டு தினமும் பூஜை அறையில் தெளிக்கலாம். வீட்டில் மூலை முடுக்குகளில் தெளிக்கலாம். இந்த பன்னீர் சொம்பை கொண்டு சாமி படங்களுக்கும் உருளியில் வைக்கும் ரோஜா பூக்களுக்கும் தெளித்து பூக்களை சாமிக்கு வைக்கலாம். வாரம் ஒரு முறை ஷோகேஸில் வைத்திருக்கும் பொம்மைகளை துடைத்து இந்த பன்னீர் தெளிக்கும் போது வீடு முழுவதும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பன்னீர் தெளிப்பதால் பூக்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது. மேலே லக்ஷ்மியின் கையில் பொன்னாலான பன்னீர் சொம்பை பாருங்கள். நீங்களும் ஒரு எவர்சில்வர் பன்னீர் சொம்பை வாங்கி நான் சொன்ன மாதிரி செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்.